எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு கிரிக்கெட் உலகத்துல ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையில 2026 ஐபிஎல் லீக் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. ஆட்டம் சூடு பிடிச்ச அந்த நேரத்துல தான் வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடிக்கு ஒரு பயங்கரமான விபத்தும் நடந்திருக்கு. மைதானமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, பஞ்சாப் அணி பேட்டிங் செஞ்சப்போ 3வது ஓவரை அக்சர் பட்டேல் வீச வந்தாரு. அப்போ பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த பிரியான்ஷ் ஆர்யா பந்த வானத்தை நோக்கி ரொம்ப உயரமா தூக்கி அடிச்சாரு. அது ஒரு கிரிட்டிக்கலான கேட்ச். அந்த பந்தை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு லுங்கிங்கிடி ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா பந்து காத்துல வந்த வேகத்தையும் அது விழப்போற திசையையும் அவரால் சரியா கணிக்க முடியல. பந்தை பிடிக்க முயற்சி பண்ணும்பொழுது திடீர்னு நிலை தடுமாறி கண்ட்ரோல் இல்லாம அப்படியே தலைகீழா தரையில் விழுந்துட்டாரு. எல்லாரையும் பதற வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவரு விழுந்தபோது அவருடைய மண்டையில பின்பகுதி தரையில ரொம்ப பலமா மோதிருச்சு. அடிபட்ட வேகத்துல அடுத்த வினாடியே அவர் மைதானத்திலேயே மயங்கி விழுந்துட்டாரு. இதை பார்த்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பதறி போய் ஓடி வந்தாங்க. உடனே மெடிக்கல் டீம்ஸும் உள்ள வந்து அவருக்கு தேவையான முதலுதவியும் செஞ்சாங்க. ஆனாலும் அவர் மயக்க நிலையிலே இருந்ததால ஆம்புலன்ஸ் வர வச்சு உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவர் சீக்கிரம் குணமடைஞ்சு திரும்ப வரணும் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க.